இன்னைக்கு எங்க வீட்ல இருந்து ஒரு ஆடியோ ஒண்ணு வந்துச்சு. அந்த ஆடியோவை நீங்களே கேளுங்க. கலை என்ன கலை பண்ற? சாப்பிட்டியா? என்ன வண்டி ஓட்டிட்டு இருக்கியா? ரூம்ல இருக்கியா? என்ன கலை துபாயிலலாம் அப்படி இருக்கு? வெடிக்குது, கட்டடம்லாம் இடிஞ்சு விழுது, அதெல்லாம் ஓடுறாங்க கலை. நீ எங்க கலை இருக்க? ரூம்ல இருக்க கலை. வண்டிகளும் போகாத. மெசேஜ் பண்ணுப்பா, இல்லைன்னா வீடியோ பண்ணுப்பா. இந்த தமிழ்நாட்டுல உள்ள ஊடகங்கள், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க உண்மையை பேசுறதுனாலும் பரவாயில்ல. இரு பெரும் நாடுகளுக்கு இடையே பெரும்போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர்ல மக்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு தெரியல, அவங்களுடைய வாழ்க்கை என்னன்னு தெரியல, அவங்க அந்த வாழ்க்கை மறுபடியும் கிடைக்குமா என்னன்னு தெரியாம உயிரை காப்பாத்தி இருக்கிறதுக்காக அவங்கவுங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில அந்த வீடியோவெல்லாம் எடுத்து நீங்க தமிழ்நாட்டு ஊடகத்துல பதிவிட்டு அதை சுற்றி உள்ள தமிழர்களின் வாழ்க்கை, அதை அந்த மற்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களின் நிலைமை என்னன்னு தெரியாம அதை நினைச்சு ஊர்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்களும் பயந்துகிட்டு இருக்காங்க. அதாவது மக்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தா அதை பதிவிடுங்க. தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, டெய்லி ஒரு பிரச்சனை. நேத்திக்கு நைட்டு கூட 2 பேரை வெட்டி கொன்னாங்க. நீங்க இதெல்லாம் போடுறீங்களா, இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்க என்னைக்காவது போட்டிருக்கீங்களா? கிடையாது. அதை வெளிக்கொண்டு வர முடியாது. உங்களுக்கு தேவை செய்தி. நீங்க உங்களுடைய லாபத்திற்காக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த துபாயில நாங்க தான் நேத்திக்கே சொல்லிட்டோம், துபாயில ஓரளவுக்கு பிரச்சனை சூழ்நிலை சரியாயிடுச்சு, இங்க எல்லாம் சேஃப்டியா தான் இருக்காங்க, இங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்னு. Nice to meet you guys. How are you? Good, 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 good. You happy? I'm very happy. Good. Where are you from? I'm from Ghana. I'm from Ghana. Enjoy your stay. All right, all right. Have a good time. Very good, safe country. Saturday 1 o'clock they announced the airspace cancellations. அப்புறத்துலேருந்து ஹோட்டல் ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. எமிரேட்ஸ் they put us in a very nice hotel. ஆனா நீங்க மறுபடியும் காலையில அந்த பிளைட் திருப்பி வந்துட்டு ரிட்டர்ன் ஆனதை வச்சு நீங்க அதை போட்டு திருப்பி அது பெரிய இஷ்யூ ஆகி அந்த மாதிரி ஒரு இடத்துலயும் ஒரு இஷ்யூவை நீங்க பெருசாக்கிட்டு இருக்கீங்க. அங்க அந்த பிரச்சனை முடிஞ்சாலும் நீங்க அந்த பிரச்சனைய பெருசாக்காம விட மாட்டீங்களாட்டுக்கு. தயவு செய்து உங்களுடைய சுய லாபத்திற்காக தமிழ்நாட்டுல பண்ற வேலை மட்டும் போதும். இப்ப எங்க குடும்பத்துல எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரிதான் ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒருத்தவங்க அவங்களுடைய குடும்பத்தார்களை நினைச்சு கவலையில இருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டுல உங்க லாபம் போதும். நீங்க உலக நாடுகள்லயும் இங்க கொண்டாந்து திணிக்காதீங்க. நீங்க உலக நாடு செய்திகளை மக்களுக்கு சொல்லனாலும் பிரச்சனை இல்லை, உண்மை செய்திகளை சொல்லுங்க. எதுக்கு இந்த போரால மக்கள் அச்சத்துலதான் இருக்காங்க. அதை நீங்க மறுபடியும் செய்தியா வெளியிட்டு மக்களை இன்னும் அச்சத்துக்கு உண்டாக்காதீங்க.